இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அனைவருக்கும் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், உங்களுடைய பெயர் இருந்தால் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக இகேஒய்சி டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிட்டு இதற்கான கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பெனிஃபிஷியரி NHA GOV இன்னுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஷோகம். அதுக்கு கீழே வந்து beneficiary.nha.gov.in பெனிஃபிஷியரி போர்ட்டல் சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் ஆஸ்ன்னு சொல்லிவிட்டு பெனிஃபிஷியர்னு ஒரு ஆப்ஷனும் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் வந்து பெனிஃபிஷியரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் இருக்கும். அதில் உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா அதற்கு பக்கத்துலேயே வந்து வெரிஃபை ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அத்தன்டிகேஷன் ஓடிபின்னு வந்துட்டு உங்களுடைய நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 478867 சொல்லி என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரின்னு சொல்லி ஷோ ஆகும். அதுக்கு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கீம் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அடுத்தது அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி ஐடி, ஆதார் நம்பர், நேம், ரூரல், லொக்கேஷன், அர்பன், PMJY ஐடி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்க. நான் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதாருக்கு நம்பர் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய பேர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைன்னு வருது, ஆனால் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகலை. இதற்கு வந்து நீங்கள் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாட் ஜென்ரேட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டு கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோடனே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி அலோவ் கொடுத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் மோட்னு சொல்லியிருக்கும். இதில் வந்து ஓடிபி, ஃபிங்கர் பிரிண்ட், ஆதார் எடிஷன் இருக்கும். நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். ஃபஸ்ட்டு ஆதார் ஓடிபி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்லேருந்து ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 இடத்துலையுமே வந்து க்ரீன் கலரில் டிக் மார்க் ஷோ ஆகும். அத்தன்டிகேட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆதார் ஓடிபி செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகும். அதை டிக் பண்ணிவிட்டு அலோவ் கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ண மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அந்த 2 ஓடிபியும் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க. அதற்கு கீழே உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த இயர் பிறந்தீங்களோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் நேம், ரூரலாக அர்பனா எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து இகேஒய்சி இஸ் கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் டவுன்லோட் ஆயுஷ்மான் கார்டு ஆஃப்டர் சம் டைம் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதன் பிறகு இதற்கான கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க.
வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பெனிஃபிஷியரி, ஆப்ரேட்டர் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பெனிஃபிஷியரின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ரைட் சைடில் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். 326331. ஓடிபி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா என்டர் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கீம் நேம் வந்து PMJAY செலக்ட் பண்ணிக்கிங்க. டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நேம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போகிறீங்களா, ஆதார் நம்பரா, லொக்கேஷனா, இதுவோ செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃபேமிலி ஐடி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நேம் செலக்ட் பண்ணுறேன். PMJAY ஐடி நம்பர் தெரிஞ்சாலும் அதை செலக்ட் பண்ணி அந்த நம்பரை என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் நேம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். ரைட் சைடில் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு நீங்கள் என்டர் பண்ண நேமில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து ஐடென்டிஃபைட் நாட் ஜென்ரேட்டர் இருந்தால் நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்ளை பண்ணி வெரிஃபை ஆகிடுச்சுன்னா வெரிஃபைட் அப்ரூவ்னு சொல்லி உங்களுக்கு க்ரீன் கலர் ஷோ ஆகும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். எல்லோ கலரில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் வெரிஃபை ஆகலை. வெரிஃபை ஆன பிறகு தான் டவுன்லோட் பண்ணணும். அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ரைட் சைடில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ஆதார் கார்டுடைய கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். அதற்கு கீழே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் மோட் இருக்கும். இல்லை நீங்கள் ஓடிபியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அத்தன்டிகேஷன் மோடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக அல்லது ஓடிபியா, ஆதார் ஐடிஷா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். ஓடிபினா ஓடிபி செலக்ட் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படின்னா ஓடிபி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி அத்தன்டிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆயுஷ்மான் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆன கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆயுஷ்மான் கார்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.